திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் கைதி தப்பி ஓடிய விவகாரத்தில் காவல் துணை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நாற்றம்பள்ளியில் லாட்டரி விற்பனை செய்த 4 பேரை தனிப்படை போலீசார் தற்பொழுது கைது செய்த நிலையில் ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் எஸ்ஐ ஒருவர் ஆயுதப்படைக்கு தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அரவிந்தன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரிகள் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் கூலி தொழிலாளிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவு பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தனிப்படை அமைத்து லாட்டரி விற்பனையில் ஈடுபடுபவர்களை கடந்த நேற்று முன்தினம் நாற்றம்பள்ளி பகுதியில் லாட்டரி விற்பனை செய்து வந்த பழனி, முருகேசன், பச்சூர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் மற்றும் கங்காதரன் ஆகிய 4 பேரை தனிப்படை காவல்துறையினர் பிடித்து நாற்றம்பள்ளி காவல்துறையினர் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் சிறைக்கு அனுப்புவதற்காக நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு 4 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்ற போது அவர்களுடன் காவல் உதவி ஆய்வாளர் மஞ்சுநாதன் மற்றும் காவலர் சீனிவாசன் ஆகியோர் சென்றிருந்தனர். அப்பொழுது திடீரென காவலர்களின் பிடியில் இருந்து கங்காதரன் என்பவர் தப்பி ஓடியுள்ள நிலையில் மற்ற 3 பேரையும் அவசரமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் பணியின் போது மெத்தன போக்குவாகவும் கவனக்குறைவாகவும் செயல்பட்டதன் காரணமாக நாற்றம்பள்ளி காவல் உதவி ஆய்வாளர் மஞ்சுநாதன் மற்றும் காவலர் சீனிவாசன் ஆகிய இருவரையும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் கைதி ஒருவரை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்ற போது அவர் தப்பியோடிய நிலை இதுவரையிலும் அவர் காவல்துறை பிடியில் சிக்காத நிகழ்வு நாற்றம்பள்ளி மற்றும் திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.